அது சீக்கிரமாக வரப்போகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயம் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கடைசி கால சந்ததி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுல நான் கர்த்தருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதில் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுத்து நம்மளை தட்டி எழுப்பி சீக்கிரம் எழுந்துரு, ஆண்டவர் வரப்போகிறாரு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வை கொடுத்து நம்மளை முன்னோக்கி போக வைக்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும். ஏனென்றால் நிறைய காரியங்களை நிறைய சபைகளில் கேள்விப்படுகிறோம், ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள், கேட்குறோம். அதெல்லாம் சந்தோஷம்தான், நமக்கு ஆசீர்வாதம் இந்த பூமியில் ரொம்ப ரொம்ப அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் முக்கியமானது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனுக்காக தான் நம்ம இயேசுவை பின்பற்றி இவ்வளோ நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்பட்டு அவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனை நம்ம இழந்து போய்விடக்கூடாது. ஆகவே அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுறதுல கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த பூமியில் வாழ்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, சம்பாதிக்கிறது, அது எல்லாம் அவசியம். ஆனாலும் இது எல்லாவற்றை காட்டிலும் அவசியம் நம்முடைய ஜீவன். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். ஸோ அதற்கு இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். ஸோ கடந்த நாள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுத்து இன்னும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படாமல் இருக்கிறோமே, காலங்கள் வேகமாக ஓடிட்டு இருக்கிறதே, கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே அச்சு பிசகாமல் நடந்து கொண்டிருக்கிறதே, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம குடும்பம் இப்படி இருக்குதே அப்படிங்கிற உணர்வு எங்களுக்குள்ள வந்திருக்கு சிஸ்டர். ரொம்ப நன்றி என்று சொல்லி உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்தினதற்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் அது பிரயோஜனமாக இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முத்திரை உலகம். கேட்ட உடனேயே நமக்கு நிச்சயமாக எல்லாரோட சிந்தனைக்கும் வருவது இந்த 666 இல்லையா? 666. ஆமாம், இந்த ஒரு முத்திரை உலகத்தை இன்னும் நாட்கள் ஆகும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாகவே இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே நடந்து கொண்டு வருகிறது, நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏனென்றால் அதற்குரிய எல்லா ஆயத்த வேலைகளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பூமியில் விரைவாய் அது நடந்து கொண்டிருக்கிறது. பொல்லாத சத்ரு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து எவனை விழுங்கலாமோ என்று அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அப்படியே சுற்றி திரிகிறானாம். அவன் எப்படா யாரைடா கவுத்தலாம் என்று சொல்லி அவன் அவ்வளோ ஸ்பீடாக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான். அவன் பாருங்க, சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறான். அவன் இன்னைக்கு நேற்று சுத்துகிறவன் அல்ல. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் கடைசி காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் உணர்வடைந்து வேதத்தை படிக்கிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். இது நமக்கு இப்போ வருகிற உணர்வு. கடைசி காலம், கடைசி நாள், கடைசி நாட்கள் அப்படின்னு சொன்னதுனால வந்த உணர்வு. ஆனால் சாத்தானுக்கு அப்படி கிடையாது. இந்த பூமி உண்டாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்தே அவன் சுற்றி திரிகிறான், வேகமாய் சுற்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறான். என்றைக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அன்றைக்கே அவன் தன்னுடைய வேலையை இந்த பூமியிலே ஆரம்பித்து விட்டான். ஆகவே இது அவனுடைய கடைசி நொடி பொழுதுகள் என்று நம்ம சொல்லலாம். ஆகவே வேகமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த முத்திரை உலகம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல நடக்க போற முக்கியமான விஷயம், ஒருத்தரை கூட விட்டு வைக்காம நடக்க போற விஷயம் இந்த விஷயம்தான். ஒருத்தரை கூட விட்டு வைக்காமல் நடந்தேற போகிற
ஒரு சம்பவம் முத்திரை. முத்திரை அதாவது சாத்தானுடைய முத்திரை. தேவனுடைய முத்திரை என்று ஒன்று இருக்கிறது, அது இன்னொரு நாளில் நம்ம பார்க்கலாம். இது சாத்தான் மனிதர்களுக்கு போடுகிற ஒரு முத்திரை. இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16 இருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை தயவு செஞ்சு உங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் 16 இருந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய விரல்களை வைத்து கவனமாக பாருங்க. ஏன்னா அதில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறோம் அதுக்குள்ளே, அதனால பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? பார்க்கலாமா? அவர் எழுதி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் மறைபொருளாக சொல்லாமல் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் பாருங்க இந்த வார்த்தையை. இன்னும் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய அந்த எல்லா டைமென்ஷனையும் நம்மளால பார்க்க முடியும். ஆவியானவர் நமக்கு விளக்கி காட்டுவார். அங்கே 16வது வசனம் சொல்லுகிறது, இனி வருகிற இந்த நாட்களில், அதாவது இந்த நாட்களில் இந்த சாத்தான் மிருகம் என்று சொல்லக்கூடிய அந்தி கிறிஸ்து என்ன செய்வானாம், சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர்கள், அடிமைகள், இவர்கள் யாவரும், இந்த குரூப்ல இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னவங்க, அதுல எல்லாம் சின்ன பிள்ளைங்களும் வந்துருவாங்க. அது தரித்திரமா இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளை லிஸ்ட்ல வந்துடும். அப்புறம் என்னது, பெரியோர், பெரியவர்கள், வயதுல முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள், சிறு பிள்ளைகளை விட அது வயசுல மூத்தவங்க பெரியவர்கள், அப்புறம் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள், அப்புறம் தரித்திரர்கள், ஏழைகள், அதுக்கப்புறம் சுயாதீனர்கள். சுயாதீனம் உள்ளவர்கள்னா விடுதலையோடு இருக்கிறவர்கள், அவர்களை யாரும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட மனிதர்கள். அதுக்கப்புறம் அடிமைகள், ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள அடிமைப்படுத்தப்பட்டு அல்லது மனிதர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு அல்லது ஏதோ ஒரு காரியத்தினாலே அல்லது அடிமைப்படுத்தப்பட்டு விஞ்ஞான வளர்ச்சியினாலே சில காரியங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற ஜனங்கள், இவர்கள் யாவர் மேலேயும் ஒரு முத்திரையை சாத்தான் போடுவான். இந்த பொல்லாத அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய இந்த சாத்தான் மனிதர்கள் மேல ஒரு முத்திரையை போடுவான் என்று இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு முத்திரை அப்படின்னா நம்ம எதை யோசிக்கிறோம்? இப்போ ஒரு பேப்பர், ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு பத்திரத்தை ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு இடம் பிரச்சனையாக போகிறோம், அந்த இடத்தெல்லாம் நல்ல ஒரு பணம் கொடுத்து வாங்கினாலோ அல்லது ஒரு பிரச்சனையில் இருக்கிற நிலத்தை மீட்டு கொண்டாலோ அது நமக்கு சொந்தம் அப்படின்றதுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட அத்தனை நபர்களையும் கையெழுத்து போட வச்சு, சாட்சி கையெழுத்தெல்லாம் போட வச்சு, அதை 1க்கு 2-3 தடவை அதை நல்லா செக் பண்ணிவிட்டு கடைசியில் அதை அப்ரூவல் பண்ணுவாங்க பாருங்க. அப்போ அப்ரூவல் பண்ணும்போது அதனுடைய அதிகாரத்தை பெற்ற அந்த அதிகாரி தன்னுடைய கையெழுத்தை போட்டு அதுக்கு மேலே ஒரு சீல் ஒன்று குத்துவாங்க. அப்படி குத்திட்டாங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது என்று அர்த்தம். அவ்வளோதான். அது அதிகாரப்பூர்வமாக இந்த இடம் இவருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத குறிக்கும்படிக்கு இந்த ஒரு முத்திரையை அதன் மேலே போடுறாங்க. போட்டு அதில் கையெழுத்து போடுவாங்க அல்லது கையெழுத்து போட்டு முத்திரையை போடுவாங்க. சரிங்களா? 1க்கு 2 முறை அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அதே போல பல காரியங்கள் இருக்கிற ஒரு நீதிபதி செய்கிற காரியமாக கூட இருக்கலாம். ஒரு நபரை விசாரித்து விட்டு பல முறை விசாரிப்பாங்க, பல முறை அந்த தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால பல முறை சாட்சிகளை கூப்பிட்டு விசாரித்து அதை உறுதிப்படுத்தி இறுதியாக தீர்ப்பு வழங்கும் பொழுது இது உண்மைதான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அந்த நீதிபதி ஒரு கையெழுத்தை போட்டு அதற்கு கீழே அவர் யார், அவருக்குரிய பவர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதப்பட்டு அதில் கையெழுத்திட்டு அதன் பின்பதாக அது மேலே ஒரு முத்திரையை குத்துவாங்க. குத்திட்டாங்க அப்படின்னா அதை யாராலும் மாற்ற முடியாது. இதுதான் முத்திரை. அப்போது சாத்தான் எவ்வளோ கங்கணம் கட்டி வேலை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை, நீங்கள் நினைக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று. அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை வணங்குறவங்க,
இயேசு கிறிஸ்துவ இந்த பைபிளை படிக்கிறவங்க, வேதத்தை தூக்குறவங்க, ஆலயத்துக்கு போறவங்க, இந்த பொட்டு வைக்காதவங்க, இந்த வெளி தோற்றத்துக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸை கட்டினவங்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது அதை பார்த்தோம்னா, உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை. ஏனென்றால் ஒவ்வொருத்தரையும் அவர் தம்முடைய ரூபத்தின் படியும் சாயலின் படியும் உருவாக்கி இருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி வைத்திருக்கிறார். ஆகவே நாசியில சுவாசம் இருக்கிற எல்லா மனிதனும் தேவனுடைய பார்வையில அவருடைய பிள்ளைகள் தான். அதே மாதிரி சத்துரு பிசாசோட பார்வையிலையும் பிசாசு எப்படி பார்ப்பான்னா, இவர்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே பிரிவினைகள், ஏற்றத்தாழ்வுகள். இல்லை, இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்க ஆண்டவர் பிள்ளையே கிடையாது, இவங்க இவங்கெல்லாம் எப்படி கர்த்தருடைய பிள்ளையா இருக்க முடியும் அப்படின்னு நம்மளா நினைத்து கொள்ளுகிறோம். வசனத்தின்படி பார்த்தால் அவரால் உண்டாக்கப்பட்ட அவ்வளோ பேரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நாசியில சுவாசம் ஓடுற எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். 2 கண்ணு, 1 மூக்கு, 2 காது, 1 வாய், 2 கை, கால் வைத்து நம்மை போல மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் தான் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெரும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம கிறிஸ்தவங்கிட்ட அன்பு கூர்ந்தாருன்னு அந்த வசனம் சொல்லலை, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த மனு குலத்திலே மனிதனாய் பிறந்து தன் ஜீவனை கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். ஆகவே எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள் தான். என்ன, நம்ம ஆண்டவரை அறிந்து கொண்டோம், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கர்த்தரை அறிந்து கொண்டோம், நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய மார்க்கம் என்ன, என் பாவம் கழுவப்படுவதற்கு தீர்வு என்னங்கிறத நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறார்கள், அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆனால் சாத்தானுக்கும் அது நல்லா தெரியும், இவர்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சாயலை உடையவர்கள் என்பது சத்ருவுக்கு நல்லா தெரியும். ஆகவே பிசாசு ஒவ்வொரு மனிதர்கள் மேலும் இந்த முத்திரையை அவன் போடுவதற்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறான். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த முத்திரைய சத்ருவானவன் மனிதர்கள் எல்லார் மேலையும் போட்டு இவர்கள் எனக்குரியவர்கள் என்கிறத காட்டும்படிக்கு தான் இந்த முத்திரையை போடுகிறான். அந்த முத்திரை போடுவதின் நோக்கம் என்ன, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். இது இவர்களுக்குரியது, இது தீர்மானம் பண்ணியாச்சு, இது இப்படித்தான் என்பதை அடித்து சொல்லுவதற்கு, ஆதாரபூர்வமாக சொல்லுவதற்கு தான் அந்த முத்திரை என்கிற காரியம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே பிசாசானவன் தன்னுடைய முத்திரையை மனிதர்கள் மேலே, யார் மேலே அவன் போடுகிறானோ அவர்கள் அவனுக்கு சொந்தமாய் மாறுகிறார்கள். ஏனென்றால் மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்ட எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. முத்திரையை தரித்து கொண்ட யாவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள், 2ஆம் மரணமாகிய கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று இதே வெளிப்படுத்தின விசேஷ தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த முத்திரை என்பது ரொம்ப ரொம்ப இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாருடைய முத்திரையை நம்ம வாங்கி இருக்கிறோம்? தேவனுடைய முத்திரையை வாங்கினா தேவனுக்கு உரியவர்கள். பிசாசின் முத்திரை நம்ம மேல இருக்குமானால் நாம் பிசாசுக்குரியவர்கள் என்றுதான் இந்த வசனத்தின்படி நாம் சொல்ல முடியும். ஆகவே இந்த பொல்லாத பிசாசானவன் கொடுக்கிற இந்த முத்திரையை குறித்ததான அறிவு நமக்குள்ள வரணும். இப்ப நீங்க யோசிக்கலாம், எப்படி அவன் என் மேல முத்திரை போட முடியும்? நான் தான் கிறிஸ்துவின் பிள்ளையாச்சுதே, நான் தான் பைபிள் படிக்கிறேனே, நான் தான் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் தான் ஊழியம் செய்கிறேனே, நான் ஆண்டவருடைய பிள்ளை, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் வாங்கிட்டேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், வரங்கள் வல்லமைகள் எல்லாம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என் மேலே அவன் எப்படி முத்திரை போட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். போட முடியாதுதான், போட முடியாதுதான், ஆனால் போட வைப்பான்
அதைத்தான் அவன் என்ன போடப்பட்டிருக்கு வசனம் பாருங்க. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெற வைக்கும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர அந்த வார்த்தையை நல்லா வச்சுக்கோங்க, தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் முடியாதபடி செய்தது. இப்ப எங்க போவோம் நம்ம? அது என்ன செய்யுமா? இந்த முத்திரையை தரித்து கொண்டவர்கள் மட்டும்தான் வாங்க முடியும், விற்க முடியும். இந்த முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படி செய்தது கூடாதபடிக்கு, பாருங்க, விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது, செஞ்சிரும். அந்த பிசாசு செய்வான், அந்தி கிறிஸ்து செய்வான். ஆகவே நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. எதுல கை வைக்கிறான் பாருங்க, சாப்பிட்றதுல. நம்ம ஓடி உழைக்கிறது எல்லாமே நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு ஜான் வயிறுக்காக தான் ஓடுறோம், உழைக்கிறோம், பிரயாசப்படுகிறோம் இல்லையா? இந்த வயிறு மட்டும் இல்லாட்டினா நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா? நம்ம உழைக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? யாருக்கிட்டையும் போய் இப்படி கை கட்டி சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா நமக்கு தேவைப்படாது. ஆனா வயிறு இருக்குதே, வயிறுக்கு சாப்பிட்டு தானே ஆகணும், சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். அப்போ உயிர்ல அவன் கை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் செய்கிறான், எல்லாரும் மேலேயும் முத்திரையை போட்டு, முத்திரை போட்டுக்கிட்டவன் நீ வாங்கலாம், விற்கலாம். முத்திரை இல்லாதவன் நீ கடையில் ஒரு பொருள் வாங்க முடியாது, விற்க முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவான். அப்போ நம்ம என்ன செய்வதென்றே தெரியாது. இன்னைக்குமே நீங்க பாருங்களேன், இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய பெரிய பெரிய ஷாப்பிங்லாம் நீங்க போனீங்கன்னா நீங்க பணத்தை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுவா மாறிடுச்சு இப்போ எல்லாமே கார்டு சிஸ்டத்துக்கு மாத்திட்டாங்க. நீங்க போய் ஒரு கார்டை டாப் அப் பண்ணிட்டு நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அப்படிதான் நிறைய இடங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. சின்ன சின்ன கடையில கூட நீங்க ஜிபே பண்ணலாம், போன்பே பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வசதிகளை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. யாரும் கையில காசை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த பொல்லாத சத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அப்படியே தன்னுடைய திட்டத்துக்கு நேராக அவன் திருப்பி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். காசெல்லாம் வேண்டாம், காடா வச்சுக்கோ, ஒரே காடுக்குள்ள எல்லா காடையும் கொண்டு வந்துரு. இப்போ அந்த ஒரு காடை நம்ம பத்திரமா வச்சிருக்கணுமே. நம்ம தான் எங்கே வேணாலும் எது வேணாலும் எப்படி வேணாலும் தொலைச்சிட்டு வருவோமே. இதை சத்துரு பயன்படுத்தி கொண்டு இந்த கார்டு சிஸ்டத்தை இனி என்னவா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? பல நாடுகளில் இதை அமல்படுத்தி இருக்கிறார்கள். ஈவன் நம்ம தேசத்திலும் பல பெரிய பெரிய பட்டணங்களிலே இதை அமல்படுத்தி கொண்டு அந்த சிப்பு முறை வந்துவிட்டது. சிப்பில் எல்லாத்தையும் உள்ள நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில், நம்முடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நம்ம ஹெல்த் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சிப்புக்குள்ளே வைத்து அந்த சிப்பை நம்முடைய உடலுக்குள்ளே செலுத்திட்டாங்கன்னா இப்போ இந்த கார்டு எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. கார்டு தொலைஞ்சு போயிடும், திருடன் திருடிடுவான் அப்படின்ற பயமும் நமக்கு இருக்காது. இப்போ என்ன செஞ்சிட்டோம், எல்லா இடத்திலும் நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நம்ம சம்பாதிச்ச பணம் சொத்து எல்லாமே நம்ம கூடவே வருது. பயமே இல்லை, எல்லாம் நம்ம கூடவே வருது. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பிளானாக இருக்குதே. வீட்டில் வச்சுட்டு வந்தால் தான் எல்லாம் என்ன செஞ்சிடும், காணாம போயிடும், திருடன் திருடிடுவான், அபகரிச்சிருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்ம சம்பாதித்த எல்லா பணமுமே அது ஒரு கார்டு வடிவத்தில், ஒரு சிப்பு வடிவத்தில் நமக்குள்ளேயே வச்சுட்டா அது யாராலையும் திருட முடியாது. எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டத்தை போல இருக்கும். மக்கள் இதெல்லாம் ஓஹோன்னு வரவேற்கலாம். பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இதை வரவேற்கலாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு சொத்துக்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக நல்ல ஒரு கண்டுபிடிப்பாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தெரியும், நம்முடைய சரீரத்தில் முத்திரை என்பது தரித்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, முத்திரையை தரித்த எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள
பிரவேசிக்க முடியாது. மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள் மிருகத்தோடும் அந்தி கிறிஸ்துவோடும் சாத்தானோடும் அந்த பொல்லாத அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம யோசிக்கலாம், என்ன பண்ணுறது? ஆமாம், இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குதே, நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறோமே. முன்னாடிலாம் அப்படியே எண்ணி கவரில் போட்டு சம்பளம் வாங்கினா, இப்போல்லாம் சும்மா அப்படியே டக்குன்னு நம்ம அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. நம்மளும் நம்ம கார்டு கையில் வச்சுருக்குறோம், ஒரு கார்டை கொண்டு போய் சொருகிறோம், வாங்க வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கிட்டு இதிலே பேமெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடும். ஈஸியாக டிரான்சாக்ஷன் சூப்பராக நடந்துருது. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதில் பிசாசினுடைய தந்திரமும் இருக்கிறது என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. கார்டு இருக்கிற வரைக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னைக்கு நம்முடைய சரீரத்தில் அதை உள்ளே திணிக்கும்படிக்கு முயற்சி கொள்ளப்படுகிறதோ அன்றைக்கு இந்த வார்த்தைகள் நம்முடைய மனசுல நம்மளை எச்சரிக்க வேண்டும். அவன் எங்க முத்திரை போடுவான் அப்படிங்கிறத பற்றி 2 இடங்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல. அங்கே பாருங்களேன், அந்த 16வது வசனத்துல இவர்கள், அதாவது அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் அவங்களோட வலது கைகளிலாவது, வலது கை ரைட் ஹேண்டில் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு, ஒரே ஒரு முத்திரை தான், அந்த ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அது செய்தது. அப்போ நம்முடைய வலது கை ரைட் ஹேண்டிலையோ அல்லது நம்முடைய நெற்றிகளிலேயோ எதை கொண்டு வந்து போடணும்னு ஒரு திட்டம் வருகிறதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறதோ அப்பதான் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் நல்ல ஐடி கம்பெனியில் பெரிய உலகளாவிய கம்பெனிஸ்லாம் பல நாடுகளில் பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் சிப்பு வைக்கிறாங்க. கம்பெனியில் ஒர்க் பண்ணுகிற அத்தனை பணியாளர்களுக்கும் சிப்பு தான் உள்ளக்க வைக்கிறாங்க. அவங்க கைகளில் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த கைகளில் வைக்கிறார்கள், எந்த நெற்றியில் எங்கே வைக்கிறார்கள் என்பதை நம்ம சற்று கவனித்து பார்க்கணும். ஏன்னா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வலது கைகளிலாவது அல்லது நெற்றியிலாவது. இந்த 2 இடத்த நல்ல ஞாபகத்தில் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, உடல்ல எந்த பகுதியில் வைத்தாலும் அது நமக்கு தேவையில்லை தான், அது தேவையில்லை. ஏனென்றால் இது கர்த்தருடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை நிறைய கிறிஸ்தவர்கள் ஒரு விதம் ஒன்று சொல்லுவாங்க, எரிக்கிறதுக்கு கூட, மரித்ததுக்கு பின்பு எரிக்க கூட விட மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் சரீரத்தை. அவங்க இல்லை, மண்ணுக்குள்ளே புதைக்கணும், அதுதான் முறை அப்படின்னு வைராக்கியமாக இருப்பாங்க. அந்த வைராக்கியம் இதில் வரணும். நம்முடைய சரீரத்துக்குள்ள எந்த ஒரு தேவையில்லாத காரியமும் போகாதபடிக்கு நாம் கவனமாய் நம்முடைய சரீரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்து மேல எந்த ஒரு முத்திரையும் விழாதபடிக்கு. நீங்க ஆலயத்துல போய் ஏதோ ஒரு போஸ்டர் ஒட்ட விடுவீங்களா? நம்முடைய தேவாலயத்திலேயோ சர்ச்சிலேயோ அல்லது ஏதோ ஒரு ஆலயத்துல ஒரு சினிமா போஸ்டரையோ அல்லது ஏதோ ஒரு போஸ்டரை ஒட்ட விடுவோமா? ஏதோ ஒரு காரியத்தை வரைய விடுவோமா? நிச்சயமா விட மாட்டோம். ஏனென்றால் அது ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அப்ப சாத்தானுக்கு இதெல்லாம் நல்லா தெரிந்திருக்கு பாருங்களேன். இந்த ஆலயத்து மேலதான் முத்திரையை போடணும், அதுவும் வலது கை இல்லாட்டி நெற்றியில நம்ம போடணும் என்பது சாத்தானுடைய தந்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒருவேளை இந்த முத்திரையை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. எப்படி சாப்பிட போகிறோம்? அது ஒரு கேள்வி நம்ம மனசில் வரலாம். எப்படி வாழ போகிறோம்? நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறது? குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? ஒரு மருந்து மாத்திரை எப்படி வாங்குறது? சுகர் டேப்லெட் போடாட்டினா கை கால்லாம் ஆடுமே, பிபி டேப்லெட் போடாட்டினா கை கால்லாம் படபடன்னு வந்துருமே, வேறுக்குமே. இப்படிலாம் நம்ம யோசிக்க தோணுது இல்லையா? ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். முத்திரை போடாதவர்களை தேவனால பாதுகாக்க முடியும். அதனால பிரியமானவர்களே, முத்திரையை போட்டாதான் நம்ம வாழ முடியும் அப்படின்னு நினைக்காங்க. முத்திரை போடாமல் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். ஹல்லேலூயா! கர்த்தரால் வாழ வைக்க முடியும். ஏனென்றால் அவர் அப்படி செய்திருக்கிறார்.
நம்முடைய முன்னோர்களுக்கு கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். அற்புதமாய் அதிசயமா அவர்களை போஷித்து, அவர்களை குடிக்க வைத்து, தண்ணீரை கொடுத்து, உடுத்து வைத்து, அவர்களை பராமரித்து நடத்தி இருக்கிறார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காரியங்களை குறித்து நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அப்படியே மைனூட்டாக கவனிச்சு பாருங்க. இந்த சிப்பு அப்படின்ற உலகத்தை கொஞ்சம் நல்லா நிதானித்து யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நம்முடைய சரீரத்தில் முத்திரை போடுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்கிற அந்த ஒரு முடிவுக்கு வாங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் அந்த உபத்திரவ நாட்களிலே அவர் வழி நடத்துவார். அவர் நிச்சயமாய் வழி நடத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. இந்த முத்திரை உலகம் வரும் பொழுது அதை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிறதை இப்போ இருந்தே ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும், உங்களை தயார்படுத்தட்டும். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய வருகையில் போகணும்னு நினைங்க. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். இதெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கர்த்தருடைய வருகையில நம்ம போகாம அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில இருக்கும் பொழுது நடக்க போற காரியம். அது அதனுடைய அந்த முன் ஏற்பாடுகள் தான் இப்பொழுதெல்லாம் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆவியானவரை பிடிச்சுக்கோங்க. புரியாத காரியத்தை ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒரு மனிதனை போல, நண்பனை போல நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம், இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தையை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திர இயேசப்பா. இனி வரப்போகிற இந்த முத்திரை உலகத்துக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே, எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்ப்பா. நாங்கள் குடும்பமாக உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒரு மணவாட்டியை போல, ஆண்டவரே ஒரு புத்தி உள்ள கன்னிகையை போல, ஆண்டவரே நல்ல ஒரு புத்தி உள்ள ஒரு எஜமானை போல, வேலைக்காரனை போல, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாய் மணவாளனுடைய வருகைக்கு காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. பொல்லாத சத்துருவின் திட்டங்களை அறிந்து கொண்டு, அவனுடைய யோசனைகளை அறிந்து கொண்டு, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு, அவைகளை முறியடிக்க, அவைகளை நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். முத்திரை உலகம் என்கிற இந்த செய்தியை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாரும் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படட்டும். சத்துருவின் திட்டங்களை முறியடிக்கட்டும். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ்.